அமீர் அண்ணனை விட்டீங்க. இல்லை இது பேசினாருன்றதுக்காகலாம் டென்ஷனாக விடலை. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்போ என் தம்பி தான் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான், என் ஃபோனில் இருக்குது. கங்குவா ரிலீஸ்க்கு முன்னாடி என்ன மெசேஜ், கங்குவா ட்ரெய்லர் ஞானவேல் எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. அது வேறு. இவர் அவரை பற்றி குறையா பேசிட்டாரு, அவர் இவரை பற்றி கூட பேசிட்டாருன்றதெல்லாம் என்னுடைய இதுவே கிடையாது. நான் இருந்தேன், எனக்கு தெரியும், தெரிஞ்சதை நான் சொன்னேன், அவ்வளோதான். இதில் ஒன்றுமே இல்லை. இப்போ அதே தான் கேட்குறேன். எதுக்கு இப்போ தான் இதே மாணிக்கத்துக்கு முன்னாடி திரு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் திரு போட்டு இங்கே நம்ம உலகமே கூப்பிடுற இளையராஜா வந்து இதே பொது மேடையில் வந்து ஒருத்தர் வந்து அதான் எல்லாருக்காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டார்ல. இல்லை அது கூட கேட்கறது வாடான்றதுக்கும் அவர் தான் மன்னிப்பு கேட்டார். என்னன்னா அவர் அதற்கான விளக்கமும் சொல்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு மாதிரியான ஒரு எமோஷனலான ஒரு எக்ஸென்ட்ரிக்கான கேட்டு என்னையவே பார்த்தாலே ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அதுக்கப்புறம் வாடா சொல்லி அதுக்கப்புறம் சொல்லி என் முதுகில் 2 அடி அடிப்பான். அவன் வேற ஒரு எக்ஸ்ட்ரீம். அவன் அன்பின் உச்சத்தில் ஒரு சில விஷயங்கள் வெளிப்படுத்துகிறான். அதை வந்து நான் அப்படி தான் பார்த்தனே தவிர மிஸ்கினை நான் எந்த இடத்துலையும் தவறாகவே பார்க்கல. பேசிட்டு வெளியே வரும்போது வெற்றிமாறன் சாரை இரவு மீட் பண்ணுறேன். வெற்றிமாறன் சார் வந்துட்டு வெற்றிமாறன் சார் உட்காந்து ஃபோனில் அவர்கிட்ட பேசினா என்ன பேசினான்னு எனக்கு தான் தெரியும். அப்படியே கால் போட்டு அமீர் சார் என்ன பேசினான்னு எனக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு. என்னென்னா ஒரு மனிதன் தன்னுடைய அன்பின் வெளிப்பாடு அது உச்சம். அது என்ன வேணால் நடக்கும். இப்போ நம்ம ஊர் பக்கம் போனீங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தை தான் ரொம்ப அன்பான சொல்லு. அதை நீங்கள் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாதுல்ல. ஆனால் நாங்கள் 4 பேர் பேசும்போது சொல்லிக்குவோம். 4 பேர் பேசும்போது அது அவன் இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கான். அவன் அன்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்க. அவன் அன்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு பொம்பளை பசங்க சரிங்க. ஏன் நம்ம யாருக்குமே தெரியாதா? அந்த மாதிரி வார்த்தையை நம்ம பயன்படுத்த மாட்டோமா? அவன் கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்காக பேசினான்னு வச்சுங்க. ஏங்க மூளை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு பேசினா என்னங்க செய்வீங்க? நீங்க ஒரு வெளிப்பாடு வந்து செய்து தவறுனே ஒத்துக்க மாட்டீங்க. நான் ஒத்துக்க மாட்டேங்க. அப்போ பொது மேடையில வந்து அவன் திரும்ப வந்து எல்லாரும் தப்புன்னு கெட்ட வார்த்தையில பேசலாம். எல்லாரும் தப்புன்னு சொன்னதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டாரு. இதுக்கு மேலே என்ன செய்யணும்? உங்கள் 2 கரம் கூப்பி உங்கள் காலில் விழுந்து. ஏன்னா அவரை பற்றி புரிந்தவர்களுக்கு தெரியும் அவர் யாருன்னு. புரியாதவர்களுக்கு தான் அந்த மன்னிப்பு. சரியா வச்சுக்கோங்க அந்த மன்னிப்பை.